ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற கதை கடலூர் மாவட்டத்தில் ஒரு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர ஒரு குடும்பத்தில் கடன் ஒரு பிரச்சனை வருது. அந்த கடன் பிரச்சனைனால ஒரு இடத்துல ஒரு நபர்கிட்ட கடன் வாங்குறாங்க. அந்த நபர்னால தன்னோட குழந்தைங்களுக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் நடக்க போகிற பேராபத்து தெரியாமல் கடன் வாங்குற அந்த நபரும் அந்த குடும்பமும் அந்த குடும்பத்துக்கு நடந்த கொடுமையும் அதுக்கப்புறம் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காமல் வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி வட்டம் திருநாரையூர் அப்படின்ற பகுதியில் இதில் வாழ்ந்துட்டு வரவங்க தான் கிருஷ்ணமூர்த்தி, அவரோட மனைவியான லலிதா, அவரோட மூத்த பையன் நாகேந்திரன், அவருக்கு வயசு 12 வயசு, ரெண்டாவது பொண்ணு நிவேதா, இந்த பொண்ணுக்கு 9 வயசு. இவங்க குடும்பம் அந்த ஊரில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் வாடகைக்கு குடியேறுறாங்க. இவங்களோட பூர்வீகமான ஊரும் அந்த திருநாரையூர்ன்ற பகுதி தான். இருந்தாலும் இவங்களுக்கு சொந்தமான இடமோ வசதியோ எதுவுமே கிடையாது. இவங்களை அந்த ஊருக்கு புறமாக ஒதுக்கி வைக்க வேண்டிய காரணம் இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இந்த கதையில இந்த நபருக்கு சில ஜாதியை சார்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிட்டு இவங்களை அந்த ஊருக்கு புறமா, அந்த ஊருக்கு ஒதுக்கு புறமா, அதுவும் சொந்த இடம் கிடையாது, ஒரு வாடகை வீட்டில் இந்த ஷீட் எல்லாம் போட்டிருப்பாங்க, குடிசை போட்டிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க தெரியுமா, நாடோடிகள் மாதிரி, அந்த மாதிரி தான் இருந்துட்டு வராங்க. இத்தனைக்கும் அவங்களோட பூர்வீகமான ஊரே அந்த திருநாரையூர்ன்ற பகுதி தான். அந்த காலகட்டத்தில் இந்த சாதி அப்படின்ற ஒரு நோய் ரொம்ப அதிகமாகவே பரவி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதனாலேயே இந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட அன்றாட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மாதிரி ஒரு தொழில் செஞ்சோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோ இல்லை ஏதோ ஒரு கடையில் வேலை செஞ்சோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இவரோட தொழிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பகுதியில் இருக்கிற அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன எடுபிடி வேலைகள் இருக்கோ, யார் செய்ய முடியாத வேலைகள் இருக்கோ, இந்த மாதிரி வேலைகளை தான் கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த ஊர்க்காரங்களே கூப்பிட்டு கொடுக்கறது வழக்கம். இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டில் என்ன வேலை இருக்குன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி வீட்டில் க்ளீன் பண்ணணும், மரம் ஏறணும், இல்லை இந்த பாத்ரூமை கழுவணும், அந்த மாதிரி ரொம்ப இழிவான ஒரு வேலைகளை தான் வாங்குவாங்க, ரொம்ப கஷ்டமான வேலைகளும் வாங்குவாங்க. இப்படி தான் அதில் வர வருமானத்தை வச்சு தான் கிருஷ்ணமூர்த்தி தன்னோட 2 பசங்களையும் வளர்த்துட்டும் வராரு, அவங்க குடும்பத்தையும். அந்த வருமானத்தை வச்சு கிருஷ்ணமூர்த்தி தன்னோட குடும்பத்தை ஓரளவுக்கு சந்தோஷமாகவே கொண்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த ஊரில் பெருசாக மரியாதைன்றதே கிடையாது. கொடுக்குற சாப்பாடு, கொடுக்குற காசு, இது எல்லாமே கொடுக்குறவங்க தான் முடிவு பண்ணணும். கிருஷ்ணமூர்த்தியை வாய் திறந்து கேட்குற அந்த லாஜிக்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கிருஷ்ணமூர்த்திக்கு வேலை கொடுக்குறவங்க எல்லாருமே இவங்க ஜாதியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உயர்ந்த ஜாதியாம். அதாவது அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, ஜாதியில் நாங்கள் உயர்ந்தவங்க, நீங்கள் தாழ்ந்தவங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, நாங்கள் கொடுக்குறதா நீங்கள் வாங்கிக்கணும், நாங்கள் கொடுக்குறதா நீங்கள் சாப்பிடணும், இதுதான் உன் வேலை, இதை தான் நீ பண்ணணும், இப்படி தான் ஒரு கட்டமைப்போடையே கிருஷ்ணமூர்த்தி தன்னோட குடும்பத்தை அந்த ஊரில் வச்சுட்டு வாழ்ந்துட்டு வராரு. இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு கிருஷ்ணமூர்த்தி தன்னோட குடும்பத்தை என்னதான் நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருந்தாலும் அவங்களோட பசங்களை படிக்க வைக்க முடியல. அந்த பையன் இருக்கான்ல, நாகேந்திரன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பையன் பக்கத்தில் இருக்கிற குப்பை மேடுகள்லையும் தெருக்கள்லையும் இருக்கிற பாட்டில்கள், பழைய பேப்பர்கள், இதெல்லாம் பொறுக்கி கடையில் போட்டு அதில் வர வருமானத்தை வீட்டுக்கு கொடுத்து தன்னோட அப்பாவுக்கு பெரிய உதவியாக இருக்கிறான். லலிதா, அவங்களோட மகள், எப்போவுமே வீட்டில் தான் இருப்பாங்க. அவள் பெண் பிள்ளைன்றதுனால அவங்களுக்கு பாதுகாப்பாகவே எப்போவுமே வீட்டில் இருப்பாங்க. இவங்களோட வீடு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வந்தால் கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான், அதுவும் ஒரு ஷீட்டு, தகர ஷீட்டு போட்டு ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இடம் வாடகைக்கு, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் லலிதாக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. இதனால் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கிருஷ்ணமூர்த்தி அவங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அதாவது லலிதாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த இடத்துல இவங்களுக்கு என்னென்னு கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு, அது எந்த ஊருன்னு நான் குறிப்பிட விரும்பல, அங்கேருந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதுக்கப்புறம் லலிதாக்கு கடைசி கட்ட கேன்சர்,
அதாவது இவங்க வாழ்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான், உங்களுக்கு வசதி இருந்தால் மேலே மேலே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்தா இவங்க சாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்னு ஒன்று சொல்லுவாங்க, அதையும் மீறி ஒரு வருஷமோ 2 வருஷமோ எக்ஸ்ட்ரா வாழ முடியும், அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. இல்லை சாமி, எங்ககிட்ட அவ்வளோ வசதி இல்லை, என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கெஞ்சி கூத்தாடுறாரு அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் கிட்ட. இருந்தாலும் டாக்டர்னால ஒரு அட்வைஸ் தான் கொடுக்க முடியுது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப செலவானதுப்பா, உன் மனைவிக்கு இது கடைசி கட்டம், முடிஞ்ச அளவுக்கு உன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கோ, இது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும், ஆறுதல் படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி கிருஷ்ணமூர்த்திக்கு சொல்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தி இதை கேட்டு மனசு உடைஞ்சு போகிறாரு. அவங்க பசங்களும் ரொம்ப நொறுங்கி போகிறாங்க. வீட்டுக்கு வராங்க, அன்றாட வேலையை செய்கிறாங்க. இப்படியே நாட்களும் போது லலிதாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. ஒரு நாள் லலிதா இரவு தூங்கிட்டு இருக்கும் போதே அந்த தூக்கத்திலேயே மரணம் அடைகிறாங்க. இதில் மிக கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இறப்பிற்கு அந்த ஊர்லேருந்து ரொம்ப பெருசாக ஆளெல்லாம் யாருமே வரல. அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒரு 10-15 பேர், மொத்த ஊரே சேர்ந்து வெறும் 10-15 பேர் தான் அந்த இறப்புக்கே வராங்க. அந்த இடத்துல இந்த இறப்பை லலிதா உயிரோடு இருக்கும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அவளுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொடுக்க முடியல, அவளை கொஞ்ச நாளாவது நல்லபடியாக வச்சுக்க முடியல, அதனால் இவளோட சாவையாவது இவளோட இறுதி ஊர்வலத்தையாவது நான் நல்லபடியாக செய்யணும்னு மனசளவில் நொந்துட்டு இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. அந்த கட்டத்தில் அந்த ஊரில் ஒரு பணக்கார நபர் இருக்காரு. அந்த நபரோட பேரை நான் குறிப்பிட விரும்பலை. அந்த பணக்கார நபர் அந்த ஊரில் வட்டிக்கு காசு கொடுத்து அந்த தொழிலை பண்ணிட்டு வரவர். அவர்கிட்ட போயிட்டு நம்ம கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா ஒரு 3000 ரூபாய் கடன் வாங்குறாரு. தன்னோட மனைவி இறுதி ஊர்வலத்துக்கும் அவளோட சடங்குகளுக்கும் தேவைப்படுது, அதனால எனக்கு ஒரு 3000 ரூபாய் கடன் கொடுங்க, நான் மாதம் மாதம் கரெக்டாக வட்டி அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்குறாரு. அந்த பணக்கார நபரும் எதுவுமே யோசிக்காமல் சரி சாவுக்கு கேட்குறானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காசை கொடுத்துட்றாரு. இந்த காசை வச்சு ஒரு வழியாக லலிதாவோட இறுதி ஊர்வலத்தையும் அவளுக்கு நல்லடக்கமும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. அவளோட 16வது நாள் காரியமும் நல்லபடியாக பண்ணி முடிக்கப்படுது. இதுக்கப்புறம் நம்ம லலிதாவோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அவங்க இறந்ததுக்கப்புறம் இவளை நல்லா பார்த்துக்க முடியல, அதனால தான் இவ சீக்கிரமாக இறந்துட்டா அப்படின்ற அந்த மனவேதனையில் டெய்லி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் செய்கிற வேலையே ரொம்ப கொடுமையானது, அதில் கிடைக்கிற வருமானம் ரொம்ப சிறியது. அந்த வருமானத்தை வச்சு இவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட 2 பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் குடிச்சிட்டு நைட் அழுகிறது, அந்த வீட்லேயே வந்து அப்படியே படுத்து தூங்குறது, இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட கேட்காம இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாகேந்திரன் இருக்கான்ல, அவன் தான் அந்த பாட்டில்ஸு பேப்பரு இதெல்லாம் பொறுக்கி போட்டு கிடைக்கிற அந்த தங்கச்சிக்கு சாப்பாடு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வரான். இப்படியே நாட்கள் ஓட ஓட ஒரு மாதம் முடியுது. அந்த மாதம் முடிஞ்ச உடனே அந்த நபர் கொடுத்த கடன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த பணக்கார நபர் வீட்டுக்கு வராரு. அதாவது அந்த மாதத்துக்கான வட்டியை கேட்கறதுக்கு. அந்த மாதத்துக்கான வட்டியை கேட்கும்போது கிருஷ்ணமூர்த்தி அழுது புரண்டு என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவியை காப்பாற்ற முடியல, என் மனைவி போயிட்டா, என் பிள்ளைங்களுக்கு யாரும் இல்லை, அப்படி இப்படின்னு அழுது புரண்டு அந்த மாதத்தை எப்படியோ சொல்லி சமாளித்து அடுத்த மாதம் நான் சேர்த்து தரேன்னு சொல்லி அழுதே சமாளிச்சிடுறாரு. அதை பார்த்து அந்த பணக்கார நபர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே அவனோட சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால் நம்ம அப்புறமா வாங்கிப்போம்னு சொல்லி அந்த மாதம் விட்டுறாரு. இப்படியே மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் இப்படியே அவங்க பொண்டாட்டி பேரை சொல்லி அந்த வட்டியை கட்டாமல் கிருஷ்ணமூர்த்தி சமாளிச்சுட்டே வராரு. ஒரு நாள் பக்கத்து ஊரில் ஒரு நில ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கிற செடிகள் அந்த புதர்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம கிருஷ்ணமூர்த்தியை வந்து அந்த வேலைக்காக இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, நாகேந்திரன் அப்புறம் நிவேதா, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இந்த கட்டத்தில் சரிம்மா நான் வெளியே போயிட்டு கிடைக்கிற பாட்டிலாம் பொறி காசு போட்டு வரும்போது நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி சாயந்தரமே இருட்டுறதுக்குள்ளே வந்துடுறேன், ஏன்னா அப்பா வேறு வீட்டில் இல்லை, நீ பயப்படாமல் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி நிவேதான்ற அந்த 9 வயது மகளை வீட்டில் விட்டுட்டு அந்த அண்ணன் நாகேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அன்றாட வேலையை பார்க்க போயிடுறாரு. இவரும் கிருஷ்ணமூர்த்தியும் பக்கத்து ஊருக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி ஆகியும் வரல. கரெக்டாக ஒரு 7 மணி 8 மணி ஆகுது, போன நாகேந்திரனும் வரல. அந்த இரவு நேரத்தில் கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு அந்த பணக்கார நபர் கடன் வாங்கின கிருஷ்ணமூர்த்தியோட வீட்டுக்கு தேடி வராரு. தேடி வரும்போது உள்ள அந்த 9 வயசு மகளான நிவேதா மட்டும் இருக்காங்க. இவன் வந்த உடனே உங்கள் அப்பா எங்க, இது மாதம் வட்டி கட்டாமல் இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கான், இன்றைக்கி அவனை விட மாட்டேன், அவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா வேலைக்கு போயிருக்காரு இன்னும் வரல, எங்கள் அண்ணனும் வேலைக்கு போயிருக்கான் இன்னும் வரல, ஐயா நாளைக்கு வேணா வாங்க, அப்பா காலையில் வீட்டில் இருப்பார், அண்ணனும் வீட்டில் இருப்பான், இப்போ நைட்டு யாருமே இல்லையா போயிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப கோபமாக இருக்கான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வட்டி வாங்கலை. அந்த கோபத்திலே இருக்கிற அந்த பணக்கார நபர் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் அப்பா வரட்டும், அவன் வந்த உடனே கடனை வாங்கிட்டுதுன்னா இந்த வீட்டிலேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்லேயே உட்கார ஆரம்பிக்கிறான் அந்த பணக்கார நபர். இந்த நேரத்தில் கரெக்டாக 9:30 மணிக்கு நாகேந்திரன் தன்னோட வேலையை முடிச்சுட்டு தங்கச்சிக்காக ஹோட்டலில் பரோட்டா அப்புறம் அந்த சால்னா அதையெல்லாம் வாங்கிட்டு தங்கச்சியை தேடி வேகமாக வரான். ஏன்னா தங்கச்சி வீட்டில் தனியாக இருக்கா,
மணி 9:30 ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக வரோன்னு வேற சொல்லிட்டு வந்தோம், அப்பா வேற வீட்டுக்கு வந்தாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு அப்படியே ஓடி வரான் வீட்டுக்கு வந்து பார்த்தா உள் தாப்பால் போட்டு வீடு பூட்டி இருக்கு. என்னடா இது, கதவு சாத்தி இருக்கு, தாப்பால் போட்டு வெளியே போயிருந்தாலும் பரவாயில்ல, உள் தாப்பால் போட்டு இந்த நேரத்தில் இவன் என்ன உள்ள பண்றா? எப்பவுமே யாரும் வர வரைக்கும் கதவை திறந்து போட்டு வாசல்லையே உட்கார பழக்கம் நிவேதாக்கு இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. கதவை தட்டி பார்க்குறான், நிவேதா திறக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் சரி சைடில் போயிட்டு தகரம் தானே, சைடில் போயிட்டு அந்த தகரத்தை ஒதுக்கி பார்க்கும்போது நிவேதா கண்ணு மூக்கு வாய் எல்லாம் கீறல்கள் ஏற்பட்டு அவளோட கால் இடையில ரத்தம் வடிய ஒட்டு துணி இல்லாம இறந்து சடலமா அந்த வீட்டில் கிடக்குறா. இதை பார்த்து கதறி போறான். ஐயோ அம்மா, யாராவது வாங்க, என் தங்கச்சி வந்து உள்ள ரத்தத்தோட கீழே கிடக்குறா, என்னாச்சுன்னு தெரியல, என்னால் இதை தகரத்தை உடைக்க முடியல அப்படின்னு சொல்லி கத்துறான். அந்த தகரத்தை போட்டு பயங்கரமாக டொம்முன்னு அடிக்கிறான். பக்கத்தில் ஒரு சிறிது தூரத்தில் ஒரு 2-3 வீடுகள் இருக்கு. அந்த வீட்டிலேருந்து ஒரு 2 ஆம்பளைங்க ஓடி வராங்க. என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது, என் தங்கச்சி உள்ள ரத்தத்தோட கீழே ரத்த வெள்ளத்தில் கீழே படுத்திருக்கா, என்னாச்சுன்னு தெரியல, யாரு இது மாதிரி பண்ணான்னு தெரியல, கொஞ்சம் கதவை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த தகரம் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அதில் கம்பி போட்டு முறுக்கி நல்லா டைட்டாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சில கட்டிங் பிளேடு இரும்புலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கம்பியை உடச்சி, அதாவது கட் பண்ணி அந்த கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அந்த குழந்தை ரத்தம் வெள்ளத்தில் இறந்து பிணமாக கிடக்குறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, உடம்பெல்லாம் நகைக்கீரல்கள். அதே சமயத்தில் அவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு வராரு, தன்னோட பெண்ணை பார்க்குறாரு. அவளோட பெண் ஆசையாக வளர்த்த அந்த பொண்ணு பிணமாக கிடக்கிறத பார்த்து மனம் வந்து பயங்கரமாக அழுக கூட முடியல அவரால். என்ன சொல்கிறதுனே தெரியல. மனைவி இறந்துட்டா, இப்போ பொண்ணும் இப்படி ஆயிட்டா, யார் பண்ணா ஏது பண்ணா எந்த கேள்வியும் அவரால் கேட்க முடியல. அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன நடக்குது தன்னோட வாழ்க்கையில் அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை. சட்டுன்னு கத்த ஆரம்பிக்கிறார். ஐயோ என் பொண்ணு போயிட்டாலே, யார் இதை பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஆகணும், அவனை என் கையாலே கொல்லணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி வந்து பயங்கரமாக கத்துறாரு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த 3-4 பேரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, தெரிலப்பா யார் வந்தான்னு தெரில, உங்கள் வீட்டு பக்கம் நாங்கள் எதுவுமே பார்க்கல, யார் வராங்கன்னு தெரியலப்பா, நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருநாரையூரில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருக்கிற வீட்டுக்கு வந்து சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு புரியும். இன்வெஸ்டிகேஷன்னா எப்படி வசதியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், ரொம்ப ஏழ்மையில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த வீட்டு அந்த தகர ஷீட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா அந்த வீடை சுற்றி, அந்த ஷீட்டு ஓரத்தில் ஒரு சைடு ஒரு ஷீட்டு ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது பிரிஞ்சிருக்கு. அந்த ஷீட்டு பக்கத்தில் ஒரு செப்பல் இருக்குது, ஒரே ஒரு செப்பல் இருக்குது. இந்த செப்பலை பார்த்த உடனே நாகேந்திரனுக்கு ஒரு டவுட் வருது. இந்த செப்பலை அந்த பணக்கார நபர் காலில் பார்த்த ஞாபகம் நாகேந்திரனுக்கு கிளியராக தெரியுது. இந்த விஷயத்தை எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான். அவங்க அப்பா கிட்ட சொல்ல போகும்போது அவங்க அப்பா அதை காது கொடுத்து கூட கேட்க, என்னோட மகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதுக்கு மேலே எந்த விஷயத்தை நான் கேட்டு ஆறுதல் அடைய அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனநிலையில் போயிடுறாரு. எவ்வளவோ நாகேந்திரன் சொல்லி பார்க்குறான், இந்த செப்பலை நான் அந்த பணக்கார நபர் காலில் பார்த்தேன், அவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறான். ஆனால் இவங்க அப்பா காது கொடுத்து கூட கேட்கல. அந்த ஊரில் இருக்கிறவங்க கூட இந்த விஷயத்தை அந்த ஊர்க்காரங்க முன்னாடி கூட சொல்கிறான். ஆனால் இந்த விஷயத்தை யாருமே ஏற்றுக்கலைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சுருக்கான் அந்த பணக்கார நபர் அந்த ஊருக்குள்ளே. போலீஸ் கேஸ் வந்து இந்த பணத்தை, அதாவது இந்த பெண்ணோட டெட் பாடியை அந்த கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு போஸ்ட்மார்ட்டமும் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட் எதுவுமே கொடுக்காம முதல்ல போய்ட்டு உன் பொண்ணுக்கு பண்ண வேண்டிய சடங்குகளை பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பாடியை ஒப்படைக்கிறாங்க. இவனுக்கு வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த ஊரை அதாவது அந்த ஊரை நம்பி தான் இவனோட பொழப்பே இருக்குது அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் என்னங்க பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற நபர் என்ன பண்ண முடியும்? அதனால் என்ன பண்ணுறான், தன்னோட பொண்ணோட அந்த உயிரில்லா உடம்பை வாங்கி பண்ண வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணி அந்த பொண்ணை அடக்கம் பண்ணுறான். அப்பா என்ன தான் சொன்னாலும் எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டுறாரு. நம்ம நேரடியாக போய் அவங்ககிட்ட கேட்போம், என் தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமான நாகேந்திரன் என்ன பண்ணுறான்னா, 12 வயசு பையன், சின்ன பையன், தன்னோட தங்கச்சிக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கு, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும்னு ஒரு கோபத்தில் நாகேந்திரன் பயங்கர கோபமாக அந்த கடன் கொடுத்த அந்த பணக்கார நபரை போய் பார்க்குறான். பார்த்துட்டு, என் தங்கச்சி என்ன பண்ண சொல்லு, என் தங்கச்சி என்ன பண்ண, இது உன் செப்பல் தானே, எங்கள் வீட்டு பின்னாடி உன் செப்பல் இருந்தது நான் பார்த்தேன், ஒழுங்காக சொல்லி என் தங்கச்சி என்ன பண்ணுன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். அதுவும் வீட்டு வாசல் நின்றுட்டு. அந்த பணக்கார நபரோட குடும்பம், ஒரு பெண் குழந்தை, அவங்களோட மனைவி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த சத்தம் அவங்களுக்கு எங்கே கேட்டுற போதுன்னு உதாரிச்ச அந்த பணக்கார நபர் என்ன பண்ணுறான்னா, ஓடி வந்து நாகேந்திரன் ஒரு சின்ன பையன் கூட பார்க்கலங்க, அப்படியே கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டு போகிறாங்க. ஓரமாக கொண்டு போய் கழுத்தில் செவத்தோடு சேர்த்து இடிச்சு அந்த 12 வயசு பையனை துடிக்க கொள்கிறாங்க. அங்கே
அங்கேயே கொண்டுட்டு அவனோட பிணத்தை அன்னைக்கு நைட்டு வரைக்கும் யாரு கண்ணிலையும் படாத வரைக்கும் அவங்க வீட்டு பின்னாடியே மறைச்சு வைக்கிறான். அன்னைக்கு நைட்டே அந்த ஒதுக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல, அவங்க இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே ஒரு கழிவு நீர் ஒரு தேங்கி நிற்கிற ஒரு குட்டை மாதிரி வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தோண்டி அந்த பையனை அங்கேயே புதைச்சிடுறான். இந்த விஷயம் தெரியாமல் கிருஷ்ணமூர்த்தி அந்த வீட்டில் குடிச்சிட்டு தன்னோட பொண்ணையும் தன்னோட மனைவியும் போயிட்டாங்களே நினச்சிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு குடிச்சிட்டு ஒரு போதையில் என்ன பெணாத்துறோன்னு தெரியாமல் பெணாத்திட்டு அந்த வீட்டுக்குள்ளே புரண்டுட்டு கிடக்குறான். அடுத்த நாள் காலையில் நாகேந்திரனை தேடி ஊராக சுற்றுறான். எங்கேயுமே நாகேந்திரன் கிடைக்கல. இந்த விஷயத்த அந்த பணக்கார நபர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி என் பையனை காணுங்க, நேற்றுலேருந்து இது உங்கள் செப்பல் எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தது, அந்த பணக்கார நபர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் தான் என் தங்கச்சி இதோ பண்ணி இப்படியே புலம்பிட்டு இருந்தான், ஐயா அவன் இங்கேன்னு வந்தானான்னு கேட்டால் இங்கெல்லாம் ஏன் வரப்போகிறான், அவன் தங்கச்சியும் அம்மாவும் போயிட்டாங்க, அதனால் பித்து பிடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பான், இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான், போய் தேடுன்னு அந்த நபரும் சொல்ல அந்த ஊர்க்காரங்களும் இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தங்கச்சி அம்மாவும் குறுகிய காலத்திலேயே இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த அந்த சின்ன பையனால ஏற்றுக்க முடியல, பைத்தியம் பிடிச்சிச்சு போல, எங்கேயாவது போயிருப்பான் இப்படின்ற வார்த்தை தான் அந்த ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஊராக தேடுறான், அவன் பையனை காணும். ஒரு 2-3 நாள் தேடிட்டு திருப்பி அந்த ஊருக்கே வரான். ஊருக்கு வந்து அந்த வீட்டில் உட்காந்து மண்டி போட்டு அப்படியே கத்துறான். அந்த லலிதா பேரையும் சொல்லி, தன்னோட மகள் இறந்து போனாங்களே நிவேதா அவங்க பேரையும் சொல்லி, அப்புறம் காணாமல் போன நாகேந்திரன் பேரையும் சொல்லி பயங்கரமாக கத்துறான். அவன் வாய்ஸ் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுமோ அவ்வளோ தூரம் சொல்லி கத்துறான். எங்கே போனீங்க, என்னை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டீங்களே, நான் அண்ணாத மாதிரி இருக்கேனே, எங்கே தான் போனீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திக்கிட்டே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். ஒரு கட்டத்தில் அதே நைட்டு அவன் மயக்க போட்டு விழுற அன்னைக்கு நைட்டு அந்த பணக்கார நபர் வீட்டில் அமானுஷ்யம் நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு இந்த நபர் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தன்னோட 7 வயது பெண் குழந்தை, அப்புறம் அவங்க மனைவி, அவங்க ஒரு தனி ரூமில் இருக்காங்க. இவன் ஹால்லன்னு சொல்ல முடியாது, அவங்க வீட்டு நடுவில் ஒரு வராண்டா மாதிரி இருக்குது, அந்த இடத்துல கட்டில் போட்டு ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனோட கால் மாட்டில் ஒரு சின்னதாக ஒரு எரிச்சல் உண்டாகுது. என்னடா இது எரிச்சல் உண்டாகுதுன்னு பார்த்தா அவனோட கால் கட்ட விரலில் கொப்பளம் உண்டாகுது. என்னடா இது திடீர்னு கொப்பளம் இருக்குது, ஒருவேளை ஹீட்னால் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொப்பளத்தை சாதாரணமாக எடுத்துக்கிறான். திரும்ப ஒரு 12 மணி 1 மணி ஆகுது. அவனோட ஃபுல் காலை தொட்டு பார்க்குறான், ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்குன்னு தொட்டு பார்க்குறான். அவனோட கால் விரல்கள் ஃபுல்லாகவே கொப்பளம், காலில் பாதத்தில் கொப்பளம். அவனோட ஒரு காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு அந்த கொப்பளங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அன்னைக்கு நைட்டு அந்த கொப்பளங்கள் உருவான உடனே அவனுக்கு வலி வந்து நரக வேதனை வலி உண்டாகுது. அதனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அடுத்த நாள் வைத்தியம் பார்க்க போகிறான், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இது என்ன கொப்பளம்னே தெரில, இது வெறும் சூடு கொப்பளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு சில மருந்துகளை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் அப்போவும் அந்த கொப்பளத்தோட எரிச்சல் தாங்க முடியல. உடனே அந்த ஊரில் இந்த நாட்டு வைத்தியம் பண்ணுவாங்களே, அந்த காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டு வைத்தியம்ன்றது ஊருக்கு இருந்தது. அந்த வைத்தியர்கிட்ட போய் போடுறாங்க. அவங்க பச்சை இலெல்லாம் போட்டு சில வேப்பிலைகள்லாம் தடவி போங்க சரியாயிடும்னு சொல்லி சில நாட்டு மருந்துகளும் கொடுக்குறாங்க. அதை போட்டும் அவருக்கு சரியாகல, அதிகமாக தான் ஆகுது அந்த கொப்பளம். கால் ஃபுல்லாக கரெக்டாக முட்டி வரைக்கும் வந்துடுச்சு அந்த கொப்பளங்கள். அன்னைக்கு நைட்டு வலியாலும் வேதனையாலும் அவதிப்பட்டு இருக்கிற அந்த பணக்கார நபருக்கு அந்த படுத்துட்டு இருந்த அந்த கட்டிலுக்கு கீழே இருந்து அழுகுரல் கேட்குது. அதுவும் ஒருத்தர் அழுகலைங்க, ஒரு 4-5 பேர் உட்காந்து சேர்ந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி மர்மமாக அப்படி உட்காந்து அழுதா எப்படி இருக்கும்? ஒரு இருட்டான ஒரு இடத்துல, ஒரு சைலண்ட்டான ஒரு இடத்துல, சவுண்டு பின் போட்டால் அப்படி சவுண்டு கேட்குற இடத்துல ஒரு 4 பேர் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து அழுதா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சத்தத்தை இந்த பணக்கார நபர் கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் அவனுக்கு கட்டில் கீழேருந்து தான் வருதுன்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் அந்த காலை கீழே வச்சு இறங்கி அந்த தலையை குனிஞ்சி பார்க்கறதுக்கு அவனுக்கு சுத்தமாக தைரியம் கிடையாது. அந்த இருட்டும் அந்த சத்தமும் அவனை கொலை நடுங்க வைக்கிது. ஒரு கட்டத்தில் அந்த சத்தம் ரொம்ப பொறுமையாக கம்மியாகிட்டே வருது. அப்படியே சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே சில தூண்கள் இருக்குது. அந்த தூணுக்கு பின்னாடி இருந்து ஒரு சிவப்பு கண்களோட ஒரு சிறுமி அப்படியே பொறுமையாக எட்டி பார்க்குறாங்க. இதை எட்டி பார்க்கும்போது நம்ம இந்த பணக்கார நபர் உத்து கவனிக்கிறான். யார் அது அவ்வளோ தூரத்துலேருந்து, அதுவும் சிவப்பாக இருக்குது இந்த கண்கள், நம்மளை தான் உற்று நோக்குது, எதுக்கு இப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த கட்டிலேருந்து எழுந்து அப்படி நின்று அந்த பில்லரை பார்க்குறான். அந்த உருவம் ரொம்ப ஆக்ரோஷமாக பயங்கர கோபமாக அந்த பார்வையோட நம்ம பணக்கார நபரை பார்க்க ஆரம்பிக்குது. சடனாக அவனோட பின்னாடி இருந்து ஒரு உருவம் பலார்னு ஒரு அடி அவனோட முதுகில், செம்ம அடி. அந்த வலியை தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு கத்துறான். சடனாக அவங்களோட குழந்தையும் அவங்க மனைவியும் படுத்திருந்தாங்களா, அந்த ரூம்லேருந்து அவங்க மனைவி பதட்டத்தோடு ஏஞ்சி வருவாங்க. என்னங்காச்சு கால் ரொம்ப வலிக்குதா, என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா நீ ரூம்லேயே இரு, நீ படு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பி படுக்க வச்சிடறாரு. இந்த நேரத்தில் திரும்பவும் தண்ணி குடிச்சிட்டு எப்படியோ தாங்கி வந்து அந்த கட்டிலில் படுக்கிற இந்த பணக்கார நபர்
சுற்றி புத்தி பார்க்குறாரு. அவர் தலையை சுற்றி அந்த காதுக்குள்ளே இந்த அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேன், என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நெருங்க மட்டும்தான் முடியுது, உன்னை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த அழுகுரலும் இந்த கோபமான குரல்களும் அந்த பணக்கார நபர் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைய இரவே இந்த பணக்கார நபருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த 3 ஆத்மாவும் நாம் கொன்ன அந்த 2 குழந்தைகளும் அதுக்கு முன்னாடி இருந்த இந்த குழந்தைகளோட தாயும் சேர்ந்து வந்து தான் என்னை ஏதோ பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த பணக்கார நபர் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்து கிருஷ்ணமூர்த்தி வீட்டை நோக்கி பயங்கரமாக போகிறாரு. அந்த கால் கொப்பளத்தோடு போகிறாரு. போயிட்டு என் காலை பாரு, என்னால் நைட்டெலாம் தூங்க முடியல, நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடச்சிருச்சு, நீ வாங்கின கடனை கூட எனக்கு திருப்பி தர தேவையில்ல, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்கக்கிட்ட சொல்லு, என்னை தொல்லை பண்ண வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் வந்து கும்பிட்றாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லலை, ஆனால் என்ன விஷயன்றதை சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டு திருப்பி அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வேகமாக அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல கிருஷ்ணமூர்த்திக்கு. ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இவன் ஏதோ நம்ம குடும்பத்துக்கு பண்ணியிருக்கான், இவனால தான் நம்ம பசங்களுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி அவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. பணபலமும் ஆள்பலமும் வசதியும் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம குலதெய்வமான முனி ஐயா கிட்ட போயிட்டு வேண்டுவோம், அவர் தான் நம்மளுக்கு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தன்னோட குலதெய்வமான முனி ஐயாவை வேண்டி அவரோட வீட்லேயே கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அழுதுகிட்டே அன்னைக்கு இரவு வரைக்கும் அந்த முனி ஐயாவை வேண்டி எனக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு நடந்தது என்னன்னு தெரியணும்னு சொல்லி பயங்கரமாக வேண்டுறாரு. அன்னைக்கு நைட்டு இரவு 12 மணிக்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி படுத்துட்டு இருக்கிற வீட்டோட அந்த தகரத்தால் செஞ்ச கதவு தானாக திறக்கப்படுது. ஒரு கரிய உருவம், நல்ல முரட்டுத்தனமாக பயங்கர ஆக்ரோஷமாக, அதை பார்த்தாலே நம்ம கையெடுத்து கும்பிட்டு நடுங்கிடுவோம் அந்த மாதிரி ஒரு உருவம். அது வேறு யாரும் இல்லை, முனி தான். அந்த முனி வந்து அந்த வாசலில் நின்றுட்டு உன் பொண்ணுக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார நபர் அன்னைக்கு அந்த பணம் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணாமல் பார்த்தீங்களா, அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கிறத யூஸ் பண்ணி அந்த சிறுமியை கெடுத்து நாசம் பண்ணி கொண்டுட்டு போயிருக்கான். அப்புறம் உன் பையனை எப்படி கொன்னான், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அப்போ கேட்குறான் கிருஷ்ணமூர்த்தி, ஐயா இவ்வளோத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்க, ஏன் உன்னால் தடுக்க முடியல, ஏன் உன்னால் தண்டிக்க முடியல ஐயா அப்படின்னு சொல்லி அந்த முனி ஐயாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கு தான் முனி ஐயா ஒரு பதில் சொல்கிறாரு, நான் அந்த நொடியே அவனை தண்டிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவன் கும்பிடுற குலதெய்வம் தான் என்னை தடுக்குது, அவனோட குலதெய்வம் யாருன்னு நினச்ச அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அந்த முனி ஐயா நம்ம கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்லுது. நீ தண்டிக்கணும்னு சொன்னியே, அவன் கும்பிடுற குலதெய்வம் யாரு தெரியுமா, திருநாரையூர் ஐயனார். அவர் எவ்வளோ பெரிய காவல் தெய்வம் தெரியுமா, என்னாலலாம் அவர் பக்கத்தில் நெருங்கக்கூட முடியாது. அவரோட சக்தியும் அவரை வழிபடுற அந்த குலதெய்வமாக வழிபடுற அந்த குடும்பத்துக்கும் சீரோடும் சிறப்போடும் ஒரு உக்கிரமான காவல் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தை காக்கிறவர் தான் அந்த திருநாரையூர் ஐயனார். இப்படி அவரை காவல் தெய்வமாக வச்சிருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வமாக இருக்கிறதுனால அவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, மங்காமல் காத்த ஐயனார்னு கூட சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஐயனாரை மீறி என்னால் அந்த குடும்பத்தை தண்டிக்க முடியல, என்னை மன்னிச்சிடு, நீ போய் அந்த குலதெய்வம் திருநாரையூர் ஐயனார் அவர் காலில் விழுந்து உனக்கு தேவையான உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயத்தை மன்றாடி கேளு, கண்டிப்பாக உனக்கான நியாயம் கிடைக்கும்னு சொல்லி அப்படி ஒரு காலை ஜல்லுன்னு ஒரு அடி அடித்து அந்த வாசலில் அந்த சலங்க சத்தத்தோட அப்படியே அந்த அருவாவோட திரும்பி அந்த வீட்டை பார்க்காம அப்படியே நேராக போயிடுறாரு அந்த முனி ஐயா. இந்த விஷயத்தை கேட்டு மனசளவில் பயங்கரமாக நொந்து அவனை கொல்லணும், என் கையாலேயே கொல்லணும்னு வெறி வருது அவனுக்கு. ஆனால் அவனால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவனோட வசதியும் அவங்களோட குடும்ப சூழ்நிலையும் இப்படி இருக்கு. தன்னோட குலதெய்வமான முனியே இப்படி சொல்லுது, இப்பேற்பட்ட காவல் தெய்வத்தை நம்ம போய் வழிபட்டா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அந்த திருநாரையூர் ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு காலில் விழுறாரு. ஐயா எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை குடியா, என் பொண்ணு இறந்துட்டாயா, 9 வயசு பொண்ணியா, அதை கெடுத்து கொண்டிருக்கான், என் பையனை கழுத்தை நெரிச்சே கொண்டிருக்கான், இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பாவி அந்த ஊரில் உயிரோடையும் அவ்வளோ மரியாதையோடையும் வாழ்ந்துட்டு வரான். இந்த மாதிரி நபர்களை நீ குலதெய்வமாக நின்று காக்கணும்னு என்ன அவசியம், எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும், அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கை கூப்பி வேண்டி அந்த கோயிலில் தன்னோட கையை அடித்து 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 ரத்தம் வர்ற வரைக்கும் அடித்து அவரோட காலில் அவனோட ரத்தத்தை வச்சு அந்த ஐயனார் காலில் இல்லை, அந்த குதிரையோட காலில் அவரோட ரத்தத்தை தடவி தடவி வேண்டுறான். அவன் ரத்தம் போக போக மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். அன்னைக்கு நைட்டே அவன் வேண்டுன அன்னைக்கு நைட்டே அந்த பணக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கிது. அன்னைக்கு நைட்டு அந்த பணக்கார நபர் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கான். அவங்களோட மனைவி குழந்தைங்க எல்லாமே பக்கத்தில் படுத்திருக்காங்க. அந்த சின்ன குழந்தை வந்து திடீர்னு ஏஞ்சி உட்காந்துட்டு, ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா என்னை இப்படி பண்ண,
நானும் உன் பொண்ணு மாதிரி தானடா, என்னை ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா காலில் அந்த குழந்தை காலை வச்சு அழுத்துது, பயங்கரமாக அழுத்துது. அந்த பொண்ணு சாதாரண உருவத்தில் இல்லைங்க, ஒரு மாதிரி பயங்கர ஆக்ரோஷமான உருவத்தில் இருக்கிறா. இதை பார்த்து அப்படியே காலை தட்டி விட்டுட்டு என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி தட்டி விட்ட உடனே அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சது. அந்த பொண்ணு பக்கத்தில் தான் படுத்திருக்கா. இந்த விஷயத்தை பார்த்தோன்னே அதிர்ந்து போகிறான். இந்த விஷயம் நடந்த உடனே அவங்க ஒய்ஃபை பார்க்குறான். அவங்க ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி படுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஒய்ஃபு திரும்பி படுத்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு சத்தமும் இந்த பணக்கார நபருக்கு வயிற்ற கலக்கிடுச்சுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அவங்க ஒய்ஃபை பொறுமையாக தட்டி எழுப்புறான். ஏன்டா என் பிள்ளைங்களை இப்படி பண்ணுன்னு சொல்லி அப்படியே கடிக்க வர மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்தோடனே அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். ஆனால் தள்ளி விடும்போதும் அவங்க மனைவி கீழே விழலை, அந்த இடத்துல தூங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல இந்த உருவம் மறையுது. இவனுக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. அந்த வேர்த்து கொட்டுற நேரத்தில் அந்த வீட்டு உள்ள அந்த 3 ஆத்மாக்களும் சுற்றுறது இவனுக்கு கண் கூட தெரியுது. ஆனால் அந்த ஆத்மாக்களால் இவனை பயமூத்த மட்டும்தான் முடியுதே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க குலதெய்வமான அந்த திருநாரையூர் ஐயனாரோட அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அவரை கும்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி கும்பிட்ட 2 நிமிஷத்தில் வெளியே குதிரை மேலே யாரோ உட்காந்து அவங்க வீட்டை சுற்றி நடக்கிற அந்த சவுண்டை இந்த பணக்கார நபர் கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு யாருடா இது வீட்டை சுற்றி நடக்கிறது, வேற யாராவது வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த உள்ள இருக்கிற அந்த ஆத்மாக்களும் இவனை பயமுத்துது. அந்த பயத்தோடவே அந்த வாசல் பக்கத்தில் இருக்கிற ஜன்னலை திறந்து அந்த வாசலை திறந்து பார்க்குறான். அவங்க வீட்டை சுற்றி ஒரு கருப்பு நிற குதிரை, அந்த குதிரைக்கு மேலே பயங்கரமான ஒரு உருவத்தில், நல்லா எப்படி சொல்கிறது, அப்படியே கருப்பு உருவத்தில் சலங்கை கட்டிக்கிட்டு தலையில் தலப்பாவோட அப்படியே ஒரு வீச்சருவா வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு அப்படியே கண்ணு சிவக்க நம்ம திருநாரையூர் அந்த ஐயனார் தான் அந்த வீட்டை சுற்றி நடந்து வராரு. இந்த விஷயத்தை பார்த்த உடனே இந்த பணக்கார நபர் என்ன நினச்சிட்டான்னா, இந்த துஷ்ட ஆத்மாக்கள் கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற நம்ம குலதெய்வமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனசளவில் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் அங்கே நம்ம திருநாரையூர் ஐயனார் எதுக்கு வந்திருக்காருன்னா, இந்த வெறி பிடிச்ச நாய் பண்ண தப்புக்கான தண்டனையை கொடுக்க அன்னைக்கு நைட்டு வந்திருக்காரு. இது தெரியாமல் அந்த சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த துஷ்ட ஆத்மாக்கள் வெளியே போய்டும் முடிவு பண்ண இந்த பணக்கார நபர் என்ன பண்றானா, அந்த மெயின் வாசலை என்ன ஏது யார்கிட்டயாவது கேட்கலாமா இல்லை யாராவது எழுப்பலாமான்னு கூட யோசிக்காம சடனாக அந்த கதவை திறந்துடுறான். அப்படி திறந்த உடனே அந்த குதிரையும் அந்த கையில் அருவா வச்சுட்டு இருக்கிற நம்ம ஐயனாரும் இவனையும் இவன் வீட்டு வாசலையும் பார்த்த மாதிரி அந்த இடத்துல அப்படியே நிற்கிறாரு. அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஏண்டா நீ குலதெய்வமாக என்னை கும்பிடுறனா மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சால் பரவாயில்ல, ஒரு குடும்பத்தையே சீரழித்து ஒரு சிறுமியை கெடுத்து சின்ன பின்னமாக்கி கொன்னுட்டு ஒரு சின்ன பையனை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீ ஒரு பெரிய நல்லவன், உன்னை காப்பாற்ற வேற நான் வரணுமா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வராருங்க. வேகமாக குதிரையில் வேகமாக ஐயனார் என்ன பண்ணுறாருன்னா, சடனாக அந்த குதிரையிலேருந்து இறங்கி அப்படியே நாக்கை மடிச்சுக்கிட்டு அந்த அருவா எடுத்துகிட்டு ஓடி வராருங்க. ஓடி இந்த பணக்கார நபர் மேலே மோதினது மட்டும்தான் தெரியும். அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டை சுற்றி அந்த ஊர் மக்களே கூடி நிற்கிறாங்க. அந்த பணக்கார நபர் அதே இடத்துல அந்த மோஷன்லாம் போய் வாசலில் அப்படியே விழுந்து மோஷன்லாம் போய் ஃபுல்லாக கண்ணு காது மூக்கு எல்லாத்துலேயும் ரத்தம், உடம்பு ஃபுல்லாக அவரோட பாடியில் உடம்பு ஃபுல்லாக கொப்பளங்கள், அந்த கொப்பளங்கள் எல்லாத்துலேயும் நீர்கள் வர மாதிரி ரொம்ப ரொம்ப கொடூரமாக இறந்து கிடந்தாராங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் அப்புறம் ரொம்ப கொடுமையாக இறந்தவங்ககிட்டலாம் அந்த பிணத்தெல்லாம் பார்த்து சில வார்த்தைகள் சொல்லுவாங்களாம். இவன் ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்கான், அதனால தான் இவனுக்கு இந்த மாதிரி சாவு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் இந்த பணக்கார நபர், அதாவது இந்த வெறி பிடிச்ச நாயை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. இவன் பண்ண பாவத்துக்கான தண்டனை இவன் கும்பிடுற குலதெய்வத்தாலேயே வந்துருச்சு. இப்பேற்பட்ட விஷயத்த கிருஷ்ணமூர்த்தி கேட்டும் சந்தோஷப்படலை. ஒரு 2-3 நாள் இப்போ பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி மகன் இவங்க உடுத்தின துணியில் எல்லாத்தையும் ஒன்றாக்கி அந்த தகரம் போட்டு அந்த குடிசை வீட்டுக்குள்ளேயே தூக்கு மாட்டி இறந்து போயிடுறான். இந்த விஷயம் ஃபுல்லாக அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இவனுக்கு நடந்த கொடுமைகள் தெரிஞ்சிருக்குங்க. அந்த கொடுமைகளை சில பேர் மூலமாக இந்த கதை ஸ்ப்ரெட் ஆகி நம்ம சப்ஸ்கிரைபரான ஆனந்த ஜோதி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் நம்மக்கிட்ட இந்த ஷேர் பண்ணி இந்த மாதிரியும் ஒரு கொடுமைகள் ஒரு சில பேருக்கு நடக்குதுன்றதை நம்ம இந்த ஹாரர் மூலமாகவும் இந்த ஹாரர் கண்டென்ட் மூலமாகவும் இந்த மாதிரி விஷயத்தை ஓப்பன் பண்ணணும், இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே இந்த கதையை எனக்கு வாட்ஸ்அப்பில்
அவர் சொல்லிட்டாரு. நான் தான் என்னோட வேலை இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியல, அதனால தான் இன்றைக்கி போடுறேன். சாரி ஆனந்த ஜோதி, இன்றைக்கி தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, அதனால் நான் இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் இந்த கதை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஜாதியை பார்த்து மனுஷனை பிரிக்கிறதும் இந்த ஜாதியை வச்சு இந்த தொழில் இவனுக்குன்னு முடிவு பண்ணுறதும் மிகப்பெரிய தவறுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த கதையை எடுத்துக்கோங்களேன், எல்லாருமே ஒவ்வொரு ஜாதி தான், ஆனால் தெய்வத்துக்கு எல்லாருக்குமே ஒன்று தான். நாம் எல்லாருமே தெய்வத்தை பார்க்கும்போது தெய்வத்துக்கு மனுஷனாக மட்டும்தான் தெரியுமே தவிர நீ இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன்னு எந்த தெய்வமும் பிரிக்காதுங்க. அதனால தான் அந்த பணக்கார நபர், அந்த வெறி பிடிச்ச அந்த நபருக்கு தன்னோட குலதெய்வத்தினாலேயே இப்பேற்பட்ட தண்டனை கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னதான் ஐயனார் அந்த பணக்கார நபருக்கு தண்டனை கொடுத்தாலும் ஒரு குடும்பமே இங்கே அழிஞ்சு போச்சு. இப்பேற்பட்ட சம்பவங்களும் இந்த ஜாதியை வச்சு நடக்கிற சம்பவங்களும் தடுக்கப்படணும். முக்கியமாக எல்லாமே அழிக்கப்படணும். இந்த ஜாதின்ற ஒரு விஷயமே அழிக்கப்படணும். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Bye.